தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ எத்தனை பேர் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலான்னு இதில் விருப்பம் இருக்குது? எம்எஸ்சி பண்ணலான்னு. ஓகே, ஜாம் பற்றி ஐடியா இருக்கா? ஜாம் எக்ஸாம் பற்றி ஐடியா இருக்கும். ஸோ ஜாம் எக்ஸாம் அப்படிங்கிறது எது கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போது நார்மலாக நீங்கள் இப்போ உங்கள் யூஜியில் படிக்கிறீங்க, பர்சன்டேஜ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் க்யூமுலேட்டிவாக எடுத்து நீங்கள் வேறு காலேஜஸ் நம்மள மாதிரி நிறையா காலேஜஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பிஜி பண்ணலாம். அது ஒரு கேட்டகரி. இப்போ இந்த ஜாம் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, இந்த ஐஐடி, என்ஐடி, ஐசஸ் இந்த மாதிரி இந்தியாவோட டாப் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பிஜி பண்ணணும், தட் இஸ் எம்எஸ்சி பண்ணணும், இல்லை இன்டெகிரேட்டட் பிஹெச்டி. இன்டெகிரேட்டட் பிஹெச்டினானது எம்எஸ்சி ப்ளஸ் பிஹெச்டி, ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் டாப் இன்ஸ்டியூஷனில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான் வைக்கிறாங்க ஜாம் எக்ஸாம்னு. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி நிறையா பேருக்கு அவேர்னஸ் இல்லை ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த எக்ஸாம் பற்றி ஒரு மித், அதாவது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி ரொம்ப நம்ம சின்சியராக உள்ள எஃபோர்ட் எடுத்து போய் நீங்கள் எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம். கம்பேர்ட் டு ஜேஇ எக்ஸாம் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது ஜாம் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். யாராவது ஜேஇ எழுதி வந்திருக்கீங்களா? நீட் யாருமே இல்லை. அந்த ஜேஇ எக்ஸாம் தான் டஃபஸ்ட் எக்ஸாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயே. அதை கம்பேர் பண்ணும்போது ஜாம் எக்ஸாம்லாம் ரொம்ப சிம்பிள். பட் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் கரெக்டான கைடன்ஸ் இல்லைனா உங்களால் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ படிப்போம், நம்ம எல்லாருமே படிப்போம் தான். பட் என்ன படிக்கிறோன்னு தெரியாமல் இதில் கொஞ்சம் படிச்சுட்டு அதில் கொஞ்சம் படிச்சுட்டு அப்படி ஒரு வேகாக என்னத்தையும் படித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது. ஸோ படிக்கும்போது ஒரு கரெக்டான கைடன்ஸ், ஒரு மென்டார் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கோர்ஸ் எடுக்கிறதோ, இல்லை நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ யாரோட கரெக்டான கைடன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பிளான் வச்சு போனால் மட்டும்தான் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஜாம் எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணனால நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், ப்ளஸ் நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கலாம், நடுவில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் என்ன வரும், அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள் பற்றி சொல்கிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 21 ஐஐடி இருக்குது, அதுக்கப்புறம் 22 என்ஐடிஸ் இருக்குது. இது போக ஐசர், ஐஏஎஸ்சி பெங்களூர் இருக்குது. அதுக்குமே ஜாம் ஸ்கோர் வச்சு நீங்கள் போகலாம். ப்ளஸ் சில ரிசர்ச் இன்ஸ்டியூட் லைக் ஜவஹர்லால் நேரு சென்டர் இங்கே பெங்களூரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லாம் நீங்கள் போகிறதுக்கு இந்த ஜாம் எக்ஸாம் வந்து எலிஜிபிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை போய் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டேரெக்டாக ஒரு இதுக்குள்ளே போகக்கூடாது. எப்போதுமே படிக்கும்போது பேசிக்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் தான் இருக்கீங்க, எனஃப் டைம் இருக்குது, உங்களுக்கு 1 வருஷம் இருக்குது. ஆனால் பார்க்க 1 வருஷமாக இருக்கும், டக்குன்னு நீங்கள் காலேஜ் இங்கே வரனால டக்குன்னு போயிடும். பட் ஸ்டில் அந்த 1 வருஷத்தை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு எப்படி 1 மந்த்தாவது லீவ் கிடைக்கும். ஸோ இந்த 1 மந்த்தை நீங்கள் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, பேசிக்ஸ் படிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. பேசிக்ஸை நீங்கள் ஒன்ஸ் தரோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கான்செப்ட் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக்ஸை படித்து உங்களுக்கு புரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டடீஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஓஹோ, நம்மளுக்கும் கெமிஸ்ட்ரிலாம் புரியுதே, ஸோ தட் அப்போது சரி இன்னும் நம்ம படிக்கலாம், கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக கிரியேட் ஆகும். அது வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நானும் சொல்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன பேசிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில டாபிக் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீரியாடிசிட்டி. இது 11th நீங்கள் படித்த ஒரு சாப்டர் தான். இந்த சாப்டர் வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ரொம்ப சிம்பிளான ஓகே. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் இந்த 11th படிச்சிருப்பீங்கல்ல, பீரியாடிக் டேபிள் ஸ்டார்டிங்லேருந்து ட்ரெண்ட்ஸ், அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இந்த மாதிரி பேசிக் ட்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஜாமில் வரும். ஸோ இதை வந்து ஜாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு படிக்காமல் ஒரு கெமிஸ்ட்ரியோட பேசிக் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பீரியாடிசிட்டியை படிங்க. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் பாண்டிங், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் கொஷின்ஸ் ரொம்ப இன்ஆர்கானிக்கில் ஒரு ஹை வெயிட்டேஜான சாப்டர் என்னன்னா இந்த கெமிக்கல் பாண்டிங்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸும். பட் இந்த கெமிக்கல் பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஈவன் நீங்கள் ஆர்கானிக் படிக்கணும்னாலும் சரி, இல்லை எந்த ஒரு பேசிக்குமே தெரியும்னா ஃபஸ்ட்டு பாண்டிங் பற்றி ஐடியா இருக்கணும். ஒரு ஷேப்போ இல்லை ஒரு காம்பவுண்ட் ஹைப்ரிடேஷன் கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த கெமிக்கல் பாண்டிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய சாப்டர் இது. நெக்ஸ்ட் இந்த 2 படித்ததுக்கப்புறம் யூ கேன் கோ ஃபார் ஜிஓசி. ஜிஓசினா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அந்த எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஒரு கொஸ்டின். ஸோ ஐயூபேக் நாமன்க்ளேச்சர், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ், இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமெரிக் எஃபெக்ட், ஹைப்பர் கான்ஜுகேஷன், இதெல்லாமே நீங்கள் 11th படித்தது தான். அதில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட அப்ளிகேஷன் பார்ட் தான் இதில் கேட்க போகிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலில் எப்படி படிச்சிருப்பீங்கன்னா, வெறும் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, -i +i. பட் இங்கே எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அதோட அப்ளிகேஷன், அசிடிட்டி ஆர்டர். ஸோ -i எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும், +i எஃபெக்ட் இருந்தால் அசிடிட்டி கம்மியாகும்னு படிப்பீங்கல்ல. ஸோ அந்த அப்ளிகேஷன் பார்ட்டில் இந்த கொஸ்டினாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ், ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதை ஸ்டெபிலிட்டி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் ரெசனன்ஸ். அடுத்து ஹைப்பர் கான்ஜுகேஷன்,
அதுக்கப்புறம் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ். இந்த ஜிஓசிலே வந்துடும் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ். ஸோ ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ்னால் கார்போகேட்டையான், கார்பானையான், அதுக்கப்புறம் ரேடிக்கல்ஸ், கார்பீன், நைட்ரீன், பென்சைன். இது எல்லாமே சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் நீங்கள் படிச்சுட்டு ரியாக்ஷன் இன்டர்மீடியேட் போனால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்டோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே இந்த 4 எஃபெக்ட் நம்ம சொன்னோம், இண்டக்டிவ், மீசோமெரிக் எஃபெக்ட் சொன்னோமா, அந்த எஃபெக்ட்டை பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்லேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் இன்டர்மீடியேட்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் ஜிஓசியில் படிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தனி ஒரு சாப்டராகவே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்ரோச் பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆர்கானிக்கில் ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல். ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் இங்கே காலேஜில் படிக்கிற ஆர்கானிக் மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் சத்தியமாக ஆர்கானிக் இருக்காது. 12th வரைக்கும் ஆர்கானிக் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு தான் நான் நினச்சி வந்தேன். யூஸ்வலி ஈஸியாக தான் இருந்துச்சு. எப்போ ஜாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோன்னா அப்போ தான் ஆர்கானிக்னா இதுதானா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ஈஸியாக ஒரு ரியாக்ஷன் எழுதிடுவோம். நம்ம ஸ்கூலில் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பெர்கின்ஸ் ரியாக்ஷன் படிக்கணும்னா என்ன ரியாக்டன் புக்கில் இருக்குது, என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை மட்டும் படிச்சுட்டு போவோம். அவங்க என்ன கேட்பாங்கன்னா ரியாக்டண்ட்டை மாற்றிடுவாங்க, ப்ராடக்ட். அப்போ அது ப்ராடக்ட்டும் மாறிடும். அப்போது அந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குங்கிற மெக்கானிசம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொஸ்டின் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். ஒன்று அது கூட மெக்கானிசம் வச்சு போட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அபோவ் த பிளேனில் ஃபார்ம் ஆகாமல் ப்ராடக்ட் பிலோ த பிளேனானு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்ன செஞ்சுக்கணும், பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க, சிலபஸில் இருக்கும். இசட் நாமன்க்ளேச்சர், அதுக்கப்புறம் ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்து இதெல்லாம் ஆப்டிக்கலி ஆக்டிவ், இன்ஆக்டிவ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வச்சு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ். இதுதான் ரிப்பீட்டடாக நீங்கள் ஜாம் கொஸ்டின் எடுத்து ஒரு 10 வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட்டட் டாபிக்ஸாக தான் இருக்கும். மேபி அதே கொஸ்டின் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டீரியோ. அடுத்து பேசிக் ரியாக்ஷன் மெக்கானிசம். பேசிக் ரியாக்ஷன் மெக்கானிசம்னா SN1 ரியாக்ஷன், SN2, E1, E2, E1CP, இந்த மாதிரி ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அது பேசிக் ரியாக்ஷன் மெக்கானிசம். அந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் தெரிஞ்சால் தான் ஃபர்தராக உங்களால் நேமிங் ரியாக்ஷன்ஸோ ரீஏஜென்ட்ஸ் அது மாதிரி விஷயங்களை அப்ரோச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு முன்னாடி யூனிட் கன்வர்ஷன்ஸ் படிக்கிறது நிறையா பேர் படிக்கவே மாட்டாங்க. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தானே, இதுக்கு பேசிக்லாம் அவ்வளோ தேவையில்லை அப்படின்ட்டு டேரெக்டாக இறங்கிடுவாங்க. பட் நம்ம ஒரு கால்குலேஷனில் போடுவோம், நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி டேரெக்டாக ஆன்சர், அதே ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் அவன் யூனிட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்க மாட்டோம். நம்ம டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்தோடனே ஓகே இதான் ஆன்சர்னு போட்டு வந்துடுவோம். ஆனால் பார்த்தா ஆன்சர் தப்பாக இருக்கும். ஏன்னா அந்த யூனிட் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஐடியல் இது நம்ம கேசியஸ் ஸ்டேட்டில் எடுத்திங்கனாலே ப்ரெஷருக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கும். அது மாதிரி இந்த கேசியஸ் கான்ஸ்டன்ட் ஆருக்கு வந்து அட்மாஸ்பியரிக் ஜூலில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி நிறையா யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் யூனிட் கன்வர்ஷன்ஸ் பற்றி படிங்க. ஸோ பீரியாடிசிட்டி, கெமிக்கல் பாண்டிங், ஜிஓசி, ஸ்டீரியோ, ரியாக்ஷன் மெக்கானிசம், யூனிட் கன்வர்ஷன். ஸோ இதை படிக்கிறதுக்கு இந்த நீங்கள் லீவை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லீவில் கொஞ்சம் உங்களுக்கு டைமும் இருக்கும். ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் படித்த ஒரு விஷயம்னால இது புதுசாக எதுவும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்காது. மேபி இப்போ புதுசாக படிக்கிறீங்கனாலும் இதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். உண்மையிலே நீங்கள் வந்து ஜாம் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா. சரியா? ஸோ இதான் பேசிக். நெக்ஸ்ட் உங்கள் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல்னு. இப்போது நம்மளுக்கு சாய்ஸ் கிடையாது கொஸ்டின்ஸில். என்ன கொஸ்டின் இருக்கோ அதை எல்லாமே எழுதிதாகணும். ஸோ அதனால் இந்த இன்ஆர்கானிக், ஆர்கானிக் இல்லை ஃபிசிக்கல், ஆர்கானிக் இந்த மாதிரி 2ஆக எடுக்கிறது வந்து இங்கே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இப்போ நீங்கள் பெரிய எம்எஸ்சி என்ட்ரன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அப்படி 2 எடுத்து படிக்கலாம். பட் இங்கே வந்து எல்லா கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ணுங்கிறனால 3த்துலேயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப அட்வான்ஸ் கான்செப்ட் கேட்க போகிறது கிடையாது. ஸோ இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா நான் வேணால் டாபிக் சொல்கிறேன், வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல் சிலபஸ் 100% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் முடியாது. பட் எந்த டாபிக்ஸ் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்னு தெரிஞ்சு அதை படிக்கிறது வைஸான ஒரு இது. ஸோ இன்ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு பீரியாடிசிட்டி இதிலே படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் கெமிக்கல் பாண்டிங், அதுவும் இதிலே படிச்சிருப்பீங்க. கெமிக்கல் பாண்டிங்கில் கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்கன்னா விஎஸ்இபிஆர் தியரி, ஒரு காம்பவுண்டோட ஹைப்ரிடைசேஷன், அதுக்கப்புறம் ஜாமெட்ரி, ஷேப். அதாவது ஜாமெட்ரி ஷேப்பையும் குழப்பிடக்கூடாது. லோன் பேர் இருந்தால் ஷேப் வேறு இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கணும். இதுலேருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் எம்ஓடி தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. இதுலேருந்து என்ன கேட்பாங்க, ஒரு காம்பவுண்டு கொடுத்து இப்போ C2 இல்லை B2 கொடுத்து நம்பர் ஆஃப் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் எத்தனை, பாண்டிங் எலக்ட்ரான் எத்தனை, அது டயாமேக்னெட்டிக்கா, பேராமேக்னெட்டிக்கா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்வாங்க கேட்பாங்க. அடுத்து பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது 2 தான் ரிப்பீட்டடாக கெமிக்கல் பாண்டிங்கில் கேட்குறது. இதை தாண்டி கேட்பாங்க, இது வேறு ஏதாவது கேட்கணும்னா லாட்டிஸ் எனர்ஜி வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. லாட்டிஸ் எனர்ஜியும் பஜான்ஸ் ரூல் வச்சு கேட்பாங்க. அதாவது ஒரு காம்பவுண்ட் எது கோவலன்ட் கேரக்டர் அதிகமாக இருக்குது, கோவலன்ட் கேரக்டர் கம்மியாக இருக்குது, ஸோ ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கெமிக்கல் பாண்டிங்கில். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஆர்கானிக் சாப்டர் என்னென்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்.
ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் 12th நம்ம டிஎன் ஸ்டேட் போர்டு படிச்சிருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, ஓரளவு ஒரு 80% கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க. ஈவன் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி வரைக்குமே நம்மளுக்கு இருக்குது, கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது. பட் அப்போ படிக்கும்போது ஒன்றுமே புரியாது, எனக்கும் புரியல. அதுக்கப்புறம் ஜாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இதெல்லாம் நம்ம காலேஜில் பேக் பாண்டிங் அதெல்லாம். ஸோ கோஆர்டினேஷனில் எல்லா பேசிக் தியரிஸும் நீங்கள் படிக்கணும். ஈவன் ஜாமுக்கு வெர்னஸ் தியரிலேருந்து கூட கொஷின்ஸ் கேட்பாங்க. வெர்னஸ் தியரி, அடுத்து வேலன்ஸ் பாண்ட் தியரி. வேலன்ஸ் பாண்ட் தியரினா எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நிக்கல் டெட்ரா கார்பனேட் இருக்குன்னா இதோட ஜாமெட்ரி என்ன, இதோட ஹைப்ரிடைசேஷன், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த மியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் n×n+2 ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸாக என்ன செய்வாங்க இதில் கேட்பாங்க விபிடி தியரியில். நெக்ஸ்ட்டு சிஎஃப்டி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. இதில் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த ஸ்பிளிட்டிங்லாம் இருக்குல்ல, ஆக்டாஹெட்ரல், நீங்கள் 3rd இயரில் படிப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் போகும்போது இதை புரிஞ்சுக்குவீங்க இன்னும். ஸோ சிஎஃப்டி தியரிலேருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ஐசோமெரிசம். ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம்னு கேட்கலாம். இல்லை இந்த காம்பவுண்ட் என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணுன்னு கேட்கலாம். ஸோ இதான் பேசிக்காக. இதை தாண்டி இந்த இயரில் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, கலர் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. அதுவும் டேரெக்டாக கேட்கல, டிடி டிரான்சிஷன் வச்சு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ ஸ்பின் அலோடா, லெப்பாட்டே அலோடா, ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த டிடி டிரான்சிஷன் பற்றி நீங்கள் படிக்கும்போது இது புரியும். ஸோ டிடி டிரான்சிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் ஜாமில் கேட்குற ஒரு அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை நம்ம தெரியல, கலர் ஆஃப் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கனோமெட்டாலிக். ஸோ இந்த ஆர்கனோமெட்டாலிக் வந்து ரொம்ப அட்வான்ஸாலாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்காக 18 எலக்ட்ரான் ரூல் வச்சு கேட்பாங்க கொஸ்டின். இது எதுவுமே நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க ஆர்கனோமெட்டாலிக்லாம். 3rd இயரில் தான் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் கேட்பாங்க. 18 எலக்ட்ரான் ரூல் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஹாப்டிசிட்டி வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மெட்டல் கார்பனேட்ஸ், ஒரு 4 மெட்டல் கார்பனேட்ஸ் கொடுத்துட்டு பேக் பாண்டிங் எதுக்கு அதிகமாக இருக்குது, அடுத்து ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி எதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இன்னும் 3rd இயர் போகும்போது இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்குவீங்க. பட் இது இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் இந்த ஓஎம்சி தான் ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை உங்களுக்கு ஹோல்டு பண்ணும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 4 பார்ட் படிச்சிங்கனாலே, இந்த பீரியாடிசிட்டி, கெமிக்கல் பாண்டிங், கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் இந்த ஓஎம்சி படித்தாலே ஒரு 60 to 70% ஆஃப் இன்ஆர்கானிக் உங்களுக்கு கவர் ஆயிரும். இது கூட ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இந்த பயோ இன்ஆர்கானிக் படிச்சுக்கலாம். இந்த நிறையா பேருக்கு இந்த பயோ இன்ஆர்கானிக் வந்து ரொம்ப பயாலஜி மாதிரி இருக்கும், தியரியாக இருக்கும், படிக்க கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் ஜாமை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போது ஹீமோக்ளோபின்னா அதில் என்ன மெட்டல் இருக்குது? அயன். மயோக்ளோபின்லேயும் அயன் தான் இருக்கும். கார்பானிக் பெப்டிடேஸ்னால் ஜிங்க் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துட்டு, ஒரு ப்ரோட்டீன் எதாவது கொடுத்துட்டு அதில் என்ன மெட்டல் ஆட்டம் இருக்குன்னு கேட்பாங்க. அது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் 1 or 2 கொஸ்டின் அட்வான்ஸில் கேட்கலாம். பட் அதுக்குள்ளே நீங்கள் 3rd இயரில் படிச்சிருங்க பயோ இன்ஆர்கானிக். ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிள் டாபிக், ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி. இதில் வந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் நம்ம மார்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இன்ஆர்கானிக். இதை நீங்கள் கவர் பண்ணாலும் ஒரு 80% ஆஃப் சிலபஸ் கவர் ஆயிரும். ஸோ படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டாபிக்ஸை மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக். நிறையா பேருக்கு பிடிக்காத ஒரு பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து ஆர்கானிக் தான். ஆனால் எனக்கு ஆர்கானிக் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆர்கானிக்கில் சொன்ன மாதிரி ஜிஓசி. இந்த ஜிஓசியில் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன படிக்கணும்னா அரோமேட்டிசிட்டி நீங்கள் படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அரோமேட்டிசிட்டி படிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அது அரோமேட்டிக்கா, ஆன்டி அரோமேட்டிக், அது படிச்சு ஸ்கூலில் இருக்கா? ஸ்கூலில் ஒரு காம்பவுண்ட் இருக்கும், அதை படிச்சுக்கோங்கம்பாங்க. அதே தான் கொஸ்டினில் இருக்கும். அது அப்படியே சைக்ளிக் பிளேனார்னு மனப்பாடம் மட்டும் எழுதி தருவோம். கரெக்டாக? இல்லை, அப்படி தான் எங்களுக்கு பண்ணாங்க, அதனால சொல்கிறேன். அது மாதிரி. பட் இங்கே வந்து அரோமேட்டிசிட்டி வச்சு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஒரு 4 காம்பவுண்ட் கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், அது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி, நான் சொன்ன மாதிரி ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன், இசட் நாமென்க்ளேச்சர், நான் சொன்ன அதே டாபிக் தான். அடுத்து ரியாக்ஷன் மெக்கானிசம். பேசிக் ரியாக்ஷன் மெக்கானிசம் படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ மேபி ரியாக்ஷன் மெக்கானிசம் ஒரு சில டஃப்பாக இருக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் படிக்கும்போது கீழே சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபரன்சஸ்னு கொடுத்துருப்பாங்க. SN1 மெக்கானிசம் வந்து ஃபஸ்ட் ஆர்டரா, செகண்ட் ஆர்டரா, அதுக்கப்புறம் இது கான்ஃபிகரேஷன் வந்து இன்வெர்ட் ஆகுமா, இல்லை ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வருமா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தியரி டேரெக்டாக நம்மளுக்கு கேட்பாங்க இந்த ரியாக்ஷன் மெக்கானிசமில். ஸோ அதனால் இந்த டாபிக். அடுத்து ரியேஜன்ஸ். இந்த டாபிக் தான் என்ன கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது சிலபஸில் இவ்வளோ தான் இருக்கும். ரியேஜன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. என்ன ரியேஜன்ட்னு கேட்கலாம். பட் இதை நான் என்ன சொல்வேன்னா, பேசிக்கான ரியேஜன்ஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் லைக் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், PCC, அதுக்கப்புறம் K1O4, இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் இது வரைக்கும் படிக்கிற ரியேஜன்ஸை மட்டும் இதில் படிச்சுக்கிட்டா போதும் ரியேஜன்ஸில்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, இனிமேல் தான் படிப்பீங்க. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மேம் தான் எடுப்பாங்க. ஆமாம் வேறு. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதோட ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் கஷ்டமாக இருக்குமே தவிர்த்து ஆர்கானிக்கில் ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின் கேட்பாங்க. ஐஆர் வேல்யூஸ் இருக்கும், ஒரு சில வேல்யூஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு என்ன வேல்யூங்கிற மாதிரி மேம் தான் எடுப்பாங்க ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ அதில் ஒரு சில வேல்யூஸ் இருக்கும், அந்த வேல்யூஸை நீங்கள் படிச்சு வச்சுட்டு சம்டைம்ஸ் அந்த வேல்யூ கொடுத்து அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும்னு கேட்பாங்க. டேரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்எம்ஆரில் 2 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் எக்ஸ்பெக்டட். ஒன்று வந்து சிக்னல்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அதில் எத்தனை சிக்னல் இருக்குன்னு கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட், நீங்கள் இன்னும் படிக்காதனால உங்களுக்கு புதுசாக இருக்கும். நான் சொல்கிறத மட்டும் எழுதிக்கோங்க. சிக்னல்ஸ் கண்டுபிடிக்கிற டாப்பிக்கும், இன்னொன்று n+1 ரூல் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட்டிங், ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அது குவாட்ரட்டா ட்ரிப்ளெட்டா, ஸோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இது 2 தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. இதை தாண்டி கேட்டாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன், இந்த ஐஆர் வேல்யூஸ் நீங்கள் படிப்பீங்க. என்எம்ஆர்ஸ்க்கும் ஒரு சில கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூஸ்ன்னு இருக்கும். இது 2 நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த சிக்னல் கண்டுபிடிக்கிற ஐடியா, இந்த ஐஆர் வேல்யூ என்எம்ஆர் வேல்யூ சிக்னல் கண்டுபிடிக்கிற அந்த ஐடியா இருந்துச்சுன்னா அவங்க இந்த டேட்டா கொடுத்துருவாங்க. ஐஆர் வேல்யூ என்ன வேல்யூன்னு கொடுத்துருவாங்க, என்எம்ஆர் வேல்யூவும் கொடுத்துருவாங்க, கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ, அடுத்து சிக்னலும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது என்ன ஸ்ட்ரக்சராக இருக்க முடியும், என்ன காம்பவுண்டாக இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம சிலபஸில், நம்ம காலேஜ் சிலபஸில் இருக்காது தான். பட் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நம்ம ஸ்டாஃப்ட்டை கேட்டால் சொல்லிக் கொடுக்க தான் செய்வாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம், மேபி இதை எப்படி போய் கேட்குறது, எதுவும் நினச்சிக்குவாங்களா அப்படிலாம் அது எல்லாருமே நினைக்கிறதா. ஈவன் நானும் காலேஜ் படிக்குமா அப்படின்னு நினைக்கிறதான். பட் ஒரு வாட்டி போய் கேட்டு பாருங்க நம்ம ஸ்டாஃப்ட்டெல்லாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஓகே சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சைட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சா தான் அந்த சைட்லேருந்து நம்மளுக்கு வரும். சரியா, எப்போவுமே நம்மளுக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை தேடி போகணும், அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. சரியா, ஸோ இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு இதில் நேமிங் ரியாக்ஷன். நேமிங் ரியாக்ஷன் வந்து நம்ம சிலபஸில் ஒரு 15 ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ ஆர்கானிக்கில் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நேமிங் ரியாக்ஷன் கண்டிப்பாக படிச்சிருக்கேன். ஏன்னா நேமிங் ரியாக்ஷன் வந்து டேரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் இப்போ ஒரு நேமிங் ரியாக்ஷன் படிக்கணும்னா அது எப்படி படிக்கணும்னா, அந்த ரியாக்ஷன், அதோட மெக்கானிசம், அதோட ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி சேர்த்து படிச்சுக்கணும். ஒரு 15மே 10 ரியாக்ஷன் தான் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டா கூட இந்த நேமிங் ரியாக்ஷனில் 2-3 கொஸ்டின் கேட்பாங்க நேமிங் ரியாக்ஷன். இதை நீங்களால் கவர் பண்ண முடியும். ஸோ ஆர்கானிக்கில் இவ்வளோ பார்த்தா போதும். இதை தாண்டி சில டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தலைவலி டாபிக்ஸ், அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி யார் கஷ்டமாக இருக்குன்னா இந்த கால்குலேஷன், மேக்ஸ். யாராவது நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? சுவாலஜி மேக்ஸ் கிடையாதா? அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மேக்ஸ் படிக்கிறதுக்கு. இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கால்குலேஷன் போடுறது. ஆனால் ஜாமை பொறுத்தளவுக்கு அந்த ரொம்ப இன்டெகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் அதை பேஸ் பண்ணிலாம் இருக்காது. உங்களுக்கு பேசிக்காக மல்டிப்ளிகேஷன், அடிஷன், டிவிஷன், ஏன்னா அங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ ஆனால் உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்கிறனால இதில் பிரச்சனை இல்லை. சியூடியில் தான் கால்குலேட்டர் கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு 6 சாப்டர் சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேசியஸ் ஸ்டேட், ரொம்ப ரொம்ப பேசிக்கான சாப்டர். ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இதுவுமே நீங்கள் 11th படித்த அந்த டாபிக்ஸ் வந்து மட்டும்தான் வரும். வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ரியல் கேஸ், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வச்சு வரும். அதுக்கப்புறம் லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒரு தியரம் இருக்கும். லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் தியரம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 3 தான் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு. அடுத்து சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்டும் நீங்கள் 12th படித்தது தான். என்ன படிச்சிருப்பீங்க? பிசிசி, எஃப்சிசி, அதுக்கப்புறம் சிம்பிள் கியூபிக் 3 படிச்சிருப்பீங்க. அதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸு, பேக்கிங் எஃபிஷியன்சி படிச்சிருப்பீங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன கேட்பாங்கன்னா பிராக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. பிராக்ஸ் ஈக்குவேஷன் தெரியுமா? n lambda is equal to 2d sin theta ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை மாற்றி கேட்பாங்க. ஏன் லேம்டா கேட்கலாம், இதில் வந்து டி கேட்கலாம், ஆங்கிள் கேட்கலாம். அதாவது மற்ற டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு n கேட்கலாம், லேம்டா கேட்கலாம், டி கேட்கலாம், தீட்டா கேட்கலாம், எதனாலும் கேட்பாங்க. பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஒரு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிராக்ஸ் ஈக்குவேஷன் சாலிட் ஸ்டேட்டில் மோஸ்ட்லி இதில் தான் வரும் சாலிட் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் கைனடிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், அடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இந்த 3 தான் மேஜர் பார்ட் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை கவர் பண்ணும். இதுலேயுமே நான் என்ன சொல்வேன்னா ரொம்ப அட்வான்ஸாலாம் உங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா புரியாத நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு 12th இதை கவர் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு 12th புக்கில் என்ன இருக்கோ அதை கவர் பண்ணி நம்ம டிஎன் டெக்ஸ்ட் புக்கில் எடுத்திங்கனாலே உங்களுக்கு பின்னாடி எம்சிக்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான எம்சிக்யூஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஆப்ஷனை படிச்சுட்டு போய் ஆன்சர் எழுதி வந்திருப்போம் 12th படிக்கும்போது. பட் அதை கொஞ்சம் பின்னாடி சொல்யூஷன்ஸ் இருக்குது நம்ம புக்கு பின்னாடி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டாலே அது மாதிரி என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்டாலும் திருப்பி அப்ரோச் பண்ண முடியும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இன்ஆர்கானிக் படிக்கிற மாதிரி தியரி படிச்சோன்னா டேரெக்டாக கொஸ்டின் அப்ரோச் பண்ணவே முடியாது. இப்போது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஃபார்முலா படிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் தியரி இருக்குனாலும் படிச்சிருவீங்க. ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது ஓகே இதான் கேட்டிருக்காங்க, நம்ம டக்குன்னு பண்ணிடுவோம், கண்டிப்பாக ஆன்சர் வராது. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு அதில் எப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வரலன்னா எப்படி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி அதை பண்ணுறாங்கிறத ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே ப்ராப்ளமும் ஒரு வாட்டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் ப்ராப்ளமும் உங்களால் அப்ரோச் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக அப்ரோச் பண்ண முடியும். எடுத்தோன்னே நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வெறுப்பு வரது காரணம் என்னன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி புரியலைன்னா ஃபஸ்ட்டு அதை ஒரு வாட்டி சொல்யூஷன் பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல, ஏன்னா நிறையா சின்ன ட்ரிக்கியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும், நம்ம அதை ஒழுங்காக கவனிக்கணும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு. ஸோ அதை ஒரு வாட்டி சொல்யூஷன் பார்த்ததுக்கப்புறமா தென் யூ கேன் அப்ரோச் கொஸ்டின்ஸ். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ், தெர்மோ, எலக்ட்ரோ இதில் வந்து பேசிக்காக நீங்கள் 12th லெவலில் என்ன இருக்கோ அதை படித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு இது போக சின்ன டாபிக்ஸ், ஃபேஸ் ஈக்லிபிரியம் 12th இப்போ படிச்சிருப்பீங்கல்ல, வாட்டர் ஃபேஸ் சிஸ்டம், அந்த மாதிரி ஒரு 3 ஃபேஸ் சிஸ்டம் வரேன். ஃபேஸ் ஈக்லிபிரியம் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் நீங்கள் இதை ஏன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி படிக்க சொல்கிறேன்னா, அடுத்து உங்களுக்கு 5th செமஸ்டர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இருக்கும். 5th செமஸ்டர் முடிஞ்சோடனே தான் ஜாம் எக்ஸாம் வரும். ஸோ அதில் நீங்கள் ஓரளவு அப்படியே அந்த ஒரு ஐடியா இருக்குங்கிறனால, முடிச்ச உடனே ஜாம் எக்ஸாம் வரனால அந்த 5th செமஸ்டர் படித்த ஒரு சில ஐடியாஸ் உங்கள் மைண்டில் இருக்கும். ஸோ அதனால் டேரெக்டாக உங்களால் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். அதனால் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி இதில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு இவ்வளோ படித்தா போதும், சரியா? இதை தாண்டி ஒரு சில இந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரி அதுவும் உங்களுக்கு 3rd இயரில் தான் வரும். அடுத்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி, இது மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் நான் உங்களை படிக்க சொல்ல, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம் டு பி ஃப்ராங்க். ரெண்டாவது வந்து அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறதில்ல ஜாமை பொறுத்தளவுக்கு. ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது வைஸாக இதுலேருந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வருதோ அதை ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் இருக்குன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா மற்றதை படிச்சுக்கலாம். படிக்கிறதுல தப்பே கிடையாது, எக்ஸ்ட்ரா படிக்கிறதில்ல. பட் வைஸாக ஒரு எக்ஸாமுக்குன்னு படிக்கும்போது அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மற்ற இதை நீங்கள் என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ நான் என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டேன். எப்படி படிக்கலாம் டவுட் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் யூடியூப்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹிந்தியில் தான் இருக்கும் லெக்சர்ஸ். நம்ம இங்கிலீஷ் தமிழில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபஸ்ட் ஜாமு கூட ஈவன் நீங்கள் 12th லெவலில் படிக்கிறனால ஒரு சில இங்கிலீஷ் லெக்சர்ஸ்லாம் கிடைக்கும், பேசிக்கான லெக்சர்ஸ், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பட் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ஒரு சில யூஜி லெவல் கான்செப்ட்லாம் படிக்கும்போது புக் வச்சு படிக்கிறது கொஞ்சம் நல்லது. இப்போ இன்ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா ஜேடி லீ புக்கு நல்லாயிருக்கும். அது யாராவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஜேடி லீ புக்கு யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லையா? அதில் வந்து கெமிக்கல் பாண்டிங் ஒரு சில கான்செப்ட்ஸும் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி அசிடிட்டி பேசிசிட்டி ஆர்டர்லாம் பேஸ் பண்ணி கேட்பாங்க ஒரு சில கொஷின்ஸ். அதுக்கு அந்த புக் நல்லாயிருக்கும். ஆர்கானிக் வந்து கிளைடன் புக்கிலேருந்து டேரெக்டாக கொஷின்ஸ் வரும் நம்மளுக்கு. ஆனால் அது ரொம்ப அட்வான்ஸான புக்கு, யூஜியில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்கள் ஆர்கானிக் நீங்கள் என்ன புக்கை வச்சு படிக்கிறீங்களோ அதை வச்சே படிச்சுக்கோங்க. பட் கிளைடன்லேருந்து ஒரு சில டாபிக்ஸ் கொஷின் வரும், டேரெக்ட் கொஷினாக கேட்பாங்க. ஸோ அது வேறு யாரும் இன்ட்ரெஸ்டடாக அந்த புக்கு படிக்கிறதா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு மட்டும் சொல்கிறேன். அதுலேருந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு பூரி சர்மா வச்சுருப்பீங்க, அந்த புக்கே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு லெக்சர்ஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் புக்கிலேருந்து ரொம்ப பேசிக்லேருந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கலாம். படிக்கும்போது புக்ஸோ படிக்கிறீங்களோ இல்லை லெக்சர்ஸ் பார்த்து படிக்கிறீங்களோ, ஏதோ ஒரு நோட்ஸ் ஏதோ ஒன்று படிக்கிறீங்கனாலும் ஃபஸ்ட் நோட்ஸ் எடுத்து எழுதி பழகுங்க. இன்ஆர்கானிக் தானே, தியரி தானே, நான் அப்படியே பார்த்து படிச்சிருவேன், உடனே கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், அந்த வேலையே ஆகாது. ஏன்னா இப்போ நம்ம படிச்சுட்டு இப்போ நீங்கள் செமஸ்டருக்கு எப்படி படிப்பீங்க, முந்தின நாள் நைட்டு படிப்பீங்க, அடுத்த நாள் எழுதி வந்துடுவீங்க. அது அடுத்த நாள் கேட்டால் ஞாபகமாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி தான் இந்த நீங்கள் சும்மா படிக்கிற இது. நீங்கள் நோட்ஸ் எழுதும் போது உங்களோட மசில் மெமரியில் ஒரு வாட்டி போய் ஸ்டோர் ஆகும் அந்த நீங்கள் எழுதுகிற விஷயம். திருப்பி அது ரிலேட்டடாக இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரிலேட்டடாக நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவீங்க. திருப்பி வீக்கெண்டில் ஒரு மார்க் டெஸ்ட் எதுவும் எழுதும் போது திருப்பி அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, சரி நம்ம நல்லா படிச்சிருக்கோம் இதெல்லாம் அப்ரோச் பண்ணிடுவோம்னு போகும்போது சில கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாது, படித்த டாப்பிக்லேருந்து மறந்து போயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, சரி நம்ம நோட்ஸை திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும், நோட்ஸ் போவீங்க. இப்போ நோட்ஸ் இல்லைனா நீங்கள் என்ன செய்வீங்க, திருப்பி புக்கை முதல்ல வாசிக்க முடியுமா, முடியாது. ஸோ அதனால் எப்போவுமே நோட்ஸ் எழுதி பழகுங்க, ஷார்ட் நோட்ஸ் எழுதி பழகுங்க. அது இன்ஆர்கானிக்காக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு மோஸ்ட்லி ஃபார்முலாஸ் மட்டும் எழுதிக்கோங்க வித் யூனிட்ஸோட. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஹின்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சில நேமிங் ரியாக்ஷன்லாம் இந்த ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தான் ப்ராடக்ட் கிடைக்கும், ஒரு சில ரியாக்ஷன்லாம் ட்ரான்ஸ் ப்ராடக்ட் தான் கொடுக்கும், ஒரு சில ரியாக்ஷன்லாம் சிஸ் ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஹின்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்னா அது என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணும், இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா அது என்னென்ன குரூப் ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹின்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஆர்கானிக்கை பொறுத்தளவு. ஸோ ஃபஸ்ட்டு நோட்ஸ் எழுதணும், அடுத்து நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாப்டர் ரிலேட்டட் எம்சிக்யூஸ் போடுங்க. எம்சிக்யூஸ்க்கு நீங்கள் சோர்சஸ் தேடிலாம் அலைய வேணாம். இப்போ ஒரு சாப்டர் ரிலேட்டடாக நீங்கள் எம்சிக்யூஸ் போடும்போது
நீங்கள் 12th புக்கு, சிபிஎஸ்சி, நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இது மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்தே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணுங்கள். எடுத்தோடனே நான் அட்வான்ஸ் லெவல் கொஷின் தான் சால்வ் பண்ணுவேன்னா இருக்க வேணாம். உங்களுக்கு டைம் எனஃப் டைம் இருக்கிறனால ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்ததுக்கப்புறமா உங்கள் 12th புக்கு பின்னாடி இருக்கிற எம்சிக்யூஸ், அதுக்கப்புறமா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அடுத்து ஜேஇ போங்க. ஜேஇ போகும்போது தான் உங்களுக்கு வந்து நம்ம படித்ததெல்லாம், ஏன்னா அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போவாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒரு 2010 கேட்ட கொஷின், அதே கொஷினை வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாற்றி எங்களுக்கு என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, அதே இப்போ நான் எழுதின கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் எனக்கு அதான் இருந்துச்சு. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 10 இயர் கொஷின்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நோட்ஸ் எடுக்கிறீங்க, படிக்கணும், எம்சிக்யூ சால்வ் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு லெசனுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அட் த எண்டு தெரிஞ்சிடும் எந்த டாப்பிக்லாம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வீக்காக இருக்கும், எந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகே இதெல்லாம் நம்ம வீக்காக இருக்கும், திருப்பி அதை எடுத்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இதான் ப்ரொசீஜர் ஒரு லெசன் படிக்கிறதுக்கு. இப்போ ஒரு வீக் ஒரு சாப்டர் வைக்கிறீங்கன்னா அந்த வீக்கெண்டுக்குள்ளே முடிச்சுட்டு திருப்பி இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள் ஒரு வாட்டி, உங்கள் நோட்ஸ் வச்சு ரிவைஸ் பண்ணுங்கள். தென் கோ ஃபார் நெக்ஸ்ட் சாப்டர். இது மாதிரி தான் உங்களோட ஸ்டடிங் ப்ரொசீஜர் இருக்கணும். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற டைமை நான் வேணால் ஒரு ரஃப் பிளான் கொடுக்குறேன் எப்படி நீங்கள் கவர் பண்ணலான்ட்டு. ஒரு மாதம் 1 மந்த் நான் சொன்னேன்ல ஒரு பேசிக்ஸ், ஒரு சில டாபிக்ஸ், அந்த டாபிக்ஸை கவர் பண்ணுங்கள். இதை நான் சொல்லிட்டு போயிடுவேன் பிளான், ஏன்னா நான் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையான்ட்டு. பட் உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மோட்டிவேஷன் இப்போ நான் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், சரி இன்றைக்கி போய் படிக்கிறோம்டா அப்படின்னு எடுப்போம். 10 நிமிஷம் தான் அந்த மோட்டிவேஷன் இருக்கும், அதுக்கு மேலே அது ஒரு பிரயோஜனத்துக்கும் ஆகாது. அதுதான் உண்மை. வேணும் அவன்கிட்ட கொடுக்குமா, கை வலிச்சுக்கணும். சரியா? இதுதான் உண்மையான இது மோட்டிவேஷன். ஏன்னா நான் படிக்கும் போதே மோட்டிவேஷனுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்து அந்த வீடியோஸில் 20 நிமிஷம் போனால் தான் வேஸ்ட்டே தவிர்த்து நம்ம மோட்டிவேஷன் கிடைக்காது. ஸோ டிசிப்ளினானது ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஸ்டடீஸில் க்ரியேட் ஆகணும். இன்ட்ரெஸ்ட் எப்போ க்ரியேட் ஆகும், நம்மளுக்கு அந்த ஒரு டாபிக் பிடிச்சிருந்தாவோ, இல்லை நம்ம படிக்கிறோம் நம்மளுக்கு ஏதோ புரியுது கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் பேசிக்ஸ்லேருந்து போகும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னானது நம்ம வீட்டில் டிஸ்ட்ராக்ஷன் வரலாம், சுற்றி இருக்க சரௌண்டிங்கில் டிஸ்ட்ராக்ஷன் வரலாம், நம்மளுக்கு உள்ளே டிஸ்ட்ராக்ஷன் வரலாம், நம்ம மனசுக்குள்ளே டிஸ்ட்ராக்ஷன் வரலாம். இந்த மாதிரி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு நாள் பிரேக் எடுக்கிறது தப்பு கிடையாது. இப்போது நம்ம பசங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, ஒரு நாள் அப்படியே ஒரு 10 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு வாரம் படிக்க மாட்டாங்க, திருப்பி நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு நீ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 5 நாளைக்கு நீ படித்தா கூட அது உனக்கு சக்ஸஸ் கொடுக்குமே தவிர்த்து, ஒரு நாள் நீ 10 மணி நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் படிக்கணும், நீ படித்தது வேஸ்ட் தான். அந்த 1 மணி நேரம் திருப்பி அதை நீ 10 மணி நேரம் படிக்கணும் ஒரு நாள் படித்ததை. பட் அது ஒரு 2 மணி நேரம் டெய்லி நீ படிக்கும்போது அது உனக்கு எப்படி இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு நாள் படிச்சுட்டு 7 நாள் லீவ் விடுறது அந்த மாதிரி இருக்காது தயவு செஞ்சு. அதுக்கு நீ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படி, அது உனக்கு கண்டிப்பாக போதும். சரியா? அண்ட் இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா, இப்போ காலேஜ் வேறு இருக்குது, நான் இதுக்கு வேறு படிக்கணும். நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, யாராவது காலேஜ் சிலபஸை டெய்லி போய் படிக்கிறியா? வீட்டில் யாராவது படிக்கிறீங்களா? யாருமே காலேஜ் சிலபஸை போய் படிக்க மாட்டீங்க. எக்ஸாம் இன்டர்னல் வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி, அது மாதிரி செமஸ்டர் இருக்குன்னா செமஸ்டருக்கு மேலே தான் படிப்பீங்க. ஸோ அப்போ மற்ற நாள் சும்மா தானே இருக்கும். ஸோ சும்மா இருக்கிற நேரத்தில் இதை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஐயோ படிக்கிறமே மார்க் அப்படி இல்லாமல் ஒரு ஜாலியாக படிக்க ஆரம்பிங்க. ஒரு ஜாலியாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலே போக போக அது உங்களை அறியாமலே அது ஒரு சீரியஸ்னஸை க்ரியேட் பண்ணும். எப்போது நீங்கள் நல்லா படித்து உங்களுக்குள்ளே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது ஓகே இன்னும் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட பொட்டன்ஷியலை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளால் முடியும்னு, அதை நம்ம கேட்டுட்டு நம்ம ஒன்றுமே அதில் அப்ளை பண்ணனா அது வேஸ்ட்டு. ஸோ நீங்களாக உள்ளே இறங்கி படிக்க ஆரம்பித்தா மட்டும் தான். ஏன்னா நம்ம பொட்டன்ஷியலாக நம்மளுக்கே தெரியாது, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ என் ஃப்ரெண்டே ஒருத்தர் தான். அவன் யூஜி படிக்கிற வரைக்கும்லாம் ஒன்றுமே படிக்கல அவ்வளோவாலாம். திருப்பி 1 இயர் உட்காந்து இப்போ ஜாம் படித்தான். அவனுக்கே தெரியாது கெமிஸ்ட்ரி அவனால் நல்லா படிக்க முடியும்னு. இப்போ அவன் ஜாம் கிளியர் பண்ணிட்டான். ஸோ நம்ம தான் நினைக்கிறோம் நம்மளால் முடியாதோ, இது கஷ்டமாக இருக்குமோ, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செல்ஃப் டவுட்ஸ் வரும். அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு வாட்டி உள்ளே இறங்கி தான் பார்ப்போமே, படித்து தான் பார்ப்போமே, புரியுதா புரியல, அது என்ன புரியாமல் நம்மளை விட்டு போயிடும். படித்து பார்ப்போம், சரி புக்கை பார்த்து படிக்குமா புரியல, யூடியூப் லெக்சர்ஸ் இருக்கா பார்ப்போம், புரியலையா டீச்சர்ஸ் இருக்காங்க கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த டாபிக். இப்போ நீங்கள் ஒரு குரூப்பாக படிக்கும்போது ஒரு லெசன் படிச்சுட்டு வரீங்க, ஒரு சில டாபிக்ஸ் உங்களுக்கு புரியலைன்னா இப்போ அதை உங்கள் ஃப்ரெண்ட்டை ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கு அந்த டாபிக் புரிஞ்சிருக்கலாம், அவளுக்கு புரிஞ்ச டாபிக் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போது அது ஒரு நிஜமாக ஒரு டீம் ஒர்க் மாதிரி நல்ல சக்ஸஸை நோக்கி போகும். சரியா? இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான். சரி, இதுதான் பேசிக்காக நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த 1 இயருக்கு. சரி, இந்த கட் ஆஃப் பற்றி இப்போ பேசுகிறது கரெக்டாக இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் படிக்கும் போதே ஒரு எய்ம் வச்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஐஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னா 100 மார்க் தான் உங்களுக்கு ஜாம் எக்ஸாம். 100 மார்க் பேட்டர்ன் என்னென்னா எம்சிக்யூ இருக்கும். எம்சிக்யூனா அது 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும்.
அது. அடுத்து எம்எஸ்கியூ இருக்கும். எம்எஸ்கியூனா மோர் தென் 1 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அடுத்து நேட்னு சொல்லுவாங்க. நேட்னா நியூமரிக்கல் ஆன்சர் டைப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த எம்சிக்யூவில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 10 1 மார்க் கொஷின் இருக்கும், அதுக்கப்புறம் 10 2 மார்க் கொஷின் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இதில் 10 மார்க்கு, இதில் 20 மார்க். அடுத்து எம்எஸ்கியூலையும் 10 2 மார்க் கொஷின் இருக்கும், இதுவும் 20 மார்க். அதுக்கப்புறம் நேட்லையும் 10 1 மார்க் கொஷின் கேட்பாங்க, 10 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எம்எஸ்கியூலையும் நேட்லையும் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நீங்கள் தப்பாக எழுதிட்டு வந்தாலும் மார்க் குறைக்க மாட்டாங்க, நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. பட் இந்த எம்சிக்யூவில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தயவு செஞ்சு இதை தப்பு யாரும் பண்ணிடாதீங்க. இந்த 1 மார்க் கொஷின் இருக்குல்ல, இப்போ 10 1 மார்க் எழுதுறீங்கல்ல, இதில் கொஷின் உங்களுக்கு தப்புனா இதில் 0.33 தான் குறைப்பாங்க. இப்போ தப்பாதுன்னா உங்களுக்கு 0 மார்க் மட்டும் கிடையாது, அது போக நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து இந்த 0.33 ஒரு கொஷனுக்கும் சப்ராக்ட் பண்ணுவாங்க நீங்கள் தப்பாக எழுதும்போது. அதே மாதிரி இந்த 2 மார்க்கில் 0.66 குறைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன தான் கரெக்டாக எழுதிட்டு வந்துடும், இதில் நெகட்டிவ் மார்க்கிங்கில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களோட மார்க் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 0.5ல் கூட கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்காம நிறையா பேர் போனவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் சீரியஸாக இந்த ஜாமை தான் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் இதெல்லாம் விட்டுறாதீங்க, நான் பண்ண தப்பை பண்ணிடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் இந்த எம்எஸ்கியூலையும் நேட்லையும் கிடையாது நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ அதனால் என்ன தெரியுமா எழுதிட்டு வந்துருக்கு. இப்போ எம்எஸ்கியூனா ஒரு சில கொஸ்டின் தெரியலனா உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷனோ 4 ஆப்ஷனோ தெரியாத பட்சத்தில் சம்டைம்ஸ் ஃப்ளூக்கில் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இல்லை நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது, நம்ம அப்ரோச் பண்ணலாம் டேரெக்டாக. ஏன்னா இதில் தான் அவங்களால ட்விஸ்ட் வைப்பாங்க, எத்தனை ஆன்சர்னாலும் கரெக்டாக இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அதே மாதிரி நேட்லையும் அப்படி தான். நேட்டை பொறுத்தளவுக்கு சில கொஷின்ஸ் நான் ஃப்ளூக் ஆடிட்டு வந்து கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஐசோமர்ஸ்னு கேட்பாங்க, நான் சும்மா 5ன்னு போட்டுருந்தேன், 5 கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அது மாதிரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு லக் இருந்துச்சுன்னா ஃப்ளூக்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதே நம்பி போகக்கூடாது. சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணலான்னு. பட் இந்த எம்சிக்யூஸ் தான் உங்களோட டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் உங்கள் மார்க்கை. நீங்கள் தெரிஞ்சால் மட்டும் இந்த கொஷின்ஸை என்ன செய்யுங்க, அட்டன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த 100 மார்க் வரும். இதில் இந்த 100 மார்க்கில் நீங்கள் ஐஐடி போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 45 அபோவ், அதான் எனக்கு ஒரு ஐஐடியில் எனக்கு சீட் வேணும் அப்படின்னா ஒரு 45 அபோவ் எடுத்திங்கனாலே உங்களுக்கு ஐஐடியில் சீட் கிடச்சிடும். அது லோ ஐஐடியாக இருந்தாலும் சரி. ஸோ ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரேங்க் மேலே ஒரு 13,000 to 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க இந்த ஜாம் எக்ஸாம் வருஷம். இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. நீங்கள் போகும்போது இன்னும் காம்படிட்டிவ்னஸ் அதிகமாக. ஏன்னா இப்போ இது அவேர்னஸ் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரேக் எடுத்து படிக்கிறாங்க ஒரு வருஷம் உட்காந்து. அப்போ அவங்க கூட ஒரு வருஷம் சீனியர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பட் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கரண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இன்னுமே நாலேஜ் அதிகமாக தான் இருக்கும் என்னைய பொறுத்தளவுக்கு. ஸோ 800 ரேங்க்குக்கு மேலே 700 600 அப்படிலாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐஐடி கிடச்சிடும் ஃபஸ்ட்டு. இல்லை மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, என்ஐடி பொறுத்தளவுக்கு ஒரு 30+ மார்க் நீங்கள் எடுத்திங்கன்னா 100க்கு 30+ எடுத்தாலே உங்களுக்கு என்ஐடி கிடைக்கும். ஒரு 2000 ரேங்க்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா. இல்லை எனக்கு ரெண்டுமே இல்லைனா இன்னும் ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா இந்த ஐசர், நைசர், இதெல்லாம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாம் ஸ்கோர் ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும். இன்னொன்று இன்டர்வியூ. நீங்கள் ஜாம் ஜஸ்ட்டு பாஸ் ஆயிருந்தால் போதும், இன்டர்வியூ வச்சு உங்களை என்ன செய்வாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. இன்னுமே ஒரு சில ஐசர், இப்போ ஐசர் ட்ரிவாண்ட்ரம் இருக்கும். ஐசர் ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து அவங்களே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூ கூப்பிட்டு போய் என்ன செய்வாங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் நம்ம ஜாமில் மார்க் குறைஞ்சா கூட இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லை ஒரு வேளை ஜாம் எனக்கு கை கொடுக்கலன்னா உடனே அடுத்த மாதமே என்ன எக்ஸாம் வைப்பாங்கன்னா சியூடி எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ இந்த ஜாமை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா சிஇடியில் ஒரு எக்ஸாமே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த வருஷம் அப்படி தான் கொஸ்டின் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல் கொஸ்டின். இந்த நீட் ஜேஇலாம் ஒரு வருஷம் பிரேக்லாம் எடுத்து படித்தவங்களுக்கு கண்டிப்பாக சியூடியை ஈஸியாக கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த ஜாம் நான் சொன்ன இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா சியூடி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு போனால் போதும், அந்த ஒரு மாத கேப்பில் சியூடி நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். பட் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் ஜாமாக தான் இருக்கணும். ஜாமில் கண்டிப்பாக கிளியர். ஏன்னா ஒரு வருஷம் இருக்குது, கண்டிப்பாக உண்மையாக இதுதான் நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம். நான் சொன்ன மாதிரி படிச்சிங்க. தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதா? எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே டிஸ்ட்ராக்ஷன் வரும். இப்போது ஒரு சிலருக்கு வெளியே இருந்து டிஸ்ட்ராக்ஷன் வருதுனா ஒரு சிலருக்கு உள்ளுக்குள்ளே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன டிஸ்ட்ராக்ஷன். ஸோ அதான் நான் சொன்னேன், இப்போ ஒரு 7 நாள் படிக்கிறீங்கன்னா ஒரு நாள் பிரேக் எடுக்கிறது தப்பு கிடையாது. உனக்கு ஒரு மாதிரி இருக்கா, இல்லை உடம்பு சரியில்லையா, இல்லை ஒரு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கா, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தப்பே கிடையாது. ஆனால் திருப்பி அடுத்த நாள் நீ பவுன்ஸ் பேக் பண்ணணும். அப்போ நீ பவுன்ஸ் பேக் பண்ணாமல் திருப்பி அதே நினச்சிட்டு உட்காந்தனா உன்னோட கனவு போயிட்டுருக்குன்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான். ஏன்னா நீயாக தான் ஒரு ஆசைப்பட்டு ஒரு இதுக்குள்ளே வர, உனக்கு தான் தெரியுது ஓகே நான் இதுக்குள்ளே தான் போக போகிறேன், இன்ட்ரெஸ்ட்டோடு தான் வரேன். அப்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டு மீறி ஒரு விஷயம் வருதுன்னா அப்போ அந்த விஷயம் முக்கியமாக இல்லையா நீ தெரிஞ்சுக்கிட்டு எது முக்கியம் நீ டிசைட் பண்ணிக்கிட்டேன்னா உன்னால் இது பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது ஈஸி தான், ஆனால் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். அப்போ இந்த மாதிரி டைமில் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை ஸ்டாஃப்டையோ, எனக்குலாம் நான் இப்போ இந்த இயர் பிரேக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நிஜமாவே இதாக இருந்துச்சு. அப்போலாம் நான் அடிக்கடி காலேஜுக்கு வருவேன். அப்போ ஸ்டாஃப்ட்டெல்லாம் பேசிட்டு போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஓகே சரி நம்மளை இவ்வளோ நம்புறாங்க, நம்ம படிக்கணும், ஏதோ ஒன்று ஒரு எக்ஸ்டர்னல் காஸ்ட் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் புஷ் பண்ணி கன்சிஸ்டண்டாக கொண்டு போகும். வேறு யாருக்கா டவுட்? எது டவுட்ஸ்?
சரி ஓகே, நல்லா படிங்க. எது டவுட்ஸ்னால் என் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். எது வேணால் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், எந்த ஹெல்ப் நாள் பண்ணுறேன். இருக்க மேம்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க படிக்கிறதுக்கு. அவங்க ரெடியாக இருக்காங்க, நீங்கள் தான் டவுட் கேட்க ரெடியாக இல்லை என்னைய பொறுத்தளவுக்கு. ஏன்னா நாங்களும் அந்த தப்பை பண்ணிட்டோம், பட் நீங்களாவது அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.